சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை சந்திக்க வேண்டும், உன்னிடம் சில விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் உன்னை சந்திக்க வந்துவிட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை சந்திக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டம் என்ற ஒன்றை சந்திக்க இருக்கிறாய். காலம் முழுக்க ஒரு நபர் துன்பத்தை சந்திப்பான் என்பது கிடையாது, இன்பத்தையும் நிச்சயமாக சந்திப்பான். அந்த இன்பம் அவன் ஆயுசு முழுக்கவும் இருக்கும். சிறு வயதில் இருந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்திற்குள்ளேயே இருந்து விட்டாய். ஆனால் இதற்கு பிறகு சந்தோஷம் என்ற விஷயத்திற்குள் வருவாய். அதை யாராலும் எப்பொழுதும் தடுக்க இயலாது. என்னுடைய அழகான கண்மணியே, சிலர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ இப்படி இருப்பாய், அப்படி இருப்பாய், இப்படியாகி விடுவாய், அப்படியாகி விடுவாய் என்ற சாபத்தை உன் மீது வைக்கலாம். ஆனால் சாபங்கள் யார் கொடுக்கிறார் என்பதுதான் இங்கு பேச்சு. தெய்வங்கள் யாருக்கும் எப்பொழுதும் எந்த சாபத்தையும் கொடுப்பதே அல்ல. அவரவர்கள் தேவை இல்லாமல் குழப்பி தவிக்கிறார்கள். நீ எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். நீ உன் குடும்பத்திற்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்தாய். அதனால் அவர்களுக்கு கோபம் வந்து உன்னை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசினார்கள். ஆனாலும் அது எதுவும் உன்னை செய்யாது. இங்கு அனைவரும் ஒரு விஷயம் நினைக்கிறார்கள், அது மிகவும் முற்றிலும் தவறான ஒன்று. நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு செய்து செய்கிறீர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. உங்களுடைய வாழ்க்கையின்படி உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் முடிவெடுப்பது அல்ல, நான் முடிவெடுப்பது. தெய்வங்களாகிய நாங்கள் முடிவெடுப்பது. எல்லா விதத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் உங்களுக்காகவே நான் நிச்சயமாகவும் சத்தியமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைமையிலேயும் அற்புதமானதாகவும் உனக்கு நானே எப்பொழுதும் கொடுப்பேன். நிறைய பேர் உன்னை நினைத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஏதேதோ நினைத்து வருத்தப்படுகிறார்கள். சிலர் நீ இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று சிலர் வருத்தப்பட்டாலும், அதே நேரம் சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு விஷயத்தை நினைத்து நீ கஷ்டப்படு, இன்னும் கஷ்டப்படு என்று எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் 2 வகையான குணங்கள் உண்டு. ஒன்று, அடுத்தவன் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவது. இன்னொன்று, ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்பதை பார்த்து சந்தோஷம், இன்னொன்று கஷ்டம். இந்த 2 எண்ணமும் கொண்டவர்களுக்கு மத்தியில் எப்படி வாழ வேண்டுமோ அதற்கு தகுந்தது போல நீக்காகத்தான் வாழ வேண்டும். உன்னுடைய இந்த சாய், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை தூக்கி நிறுத்துவேன். காலம் முழுக்க நிறைய மாற்றத்தையும் நிறைய விதமான ஏற்றத்தையும் கொடுப்பேனே தவிர உன்னை நான் எந்த நிலையிலும் சோதனைக்கு உள்ளாக்கவே மாட்டேன். சோதனைகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்காதே. வாழ்க்கையில் எந்த காலமும் எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பது உனக்கு புரியாதா? நான் எப்படி மாற்றுவேன், எந்த நிலையில் மாற்றுவேன் என்பது புரிந்து கொள்ளுங்கள். அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய விவரங்கள் நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. ஆனால் இங்கு யாருக்கும் எதுவும் புரிவதே அல்ல. நீ என்ன நினைத்தாலும், என்ன விஷயத்தை நினைத்தாலும் அது கட்டாயம் உனக்கு கிடைக்கும். இந்த சாய் இருக்கும் பொழுது உனக்கானது
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளும் நீங்கி உனக்கு சந்தோஷம் என்றால் என்னவென்பதை காட்டுவேன். நீயே நிச்சயமாக ஒன்று புரிந்து கொள்வாய். காலம் முழுக்க கஷ்டப்பட்டும் காலம் முழுக்க வேதனைகளோடு இருந்தோ இனிமேல் எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றாக சரி செய்து வைப்பதை நீயே பார்த்து உணர்வாய். நம்முடைய காலங்கள் மாறிவிட்டது. நமக்கான நேரம் துவங்கிவிட்டது. நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையோ அது அனைத்தையும் நம் சாய் தேவா தருவார் என்பதை நீயே புரிந்து கொள்வாய். எத்தனை நாள் தான் பயந்து கொண்டும் நடுங்கிக் கொண்டுமே இருப்பீர்கள்? இனிமேல் பயமோ நடுக்கமோ எதுவும் எப்பொழுதும் தேவையே அல்ல. சீரும் சிறப்புமோடு ஒரு வாழ்க்கை அமையும் பார். அந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாகவே அமையும். நீ எதிர்பார்த்ததை விட சிறந்தது உனக்காக வந்து சேரும். இன்றைய சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்தலாம். அதை நினைத்து நீ பயப்படலாம். ஆனால் அதிலிருந்தும் உன்னை காத்து வெளியே கொண்டு வருவது இந்த சாய் கையிலேயே உள்ளது. சாய் நிச்சயம் உதவி செய்வேன். மற்றவர்கள் சொல்லலாம், நீ இத்தனை ஆண்டுகளாக தெய்வத்தை, அதுவும் சாய் 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 என்று சொல்கிறாய். ஆனால் சாய் உனக்காக எதுவுமே செய்யவில்லையே என்று. சாய் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏளனமாகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் பேசினார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தலையை கீழே போடும் அளவுக்கு உன் வாழ்க்கை செழிக்கும். கண்டிப்பாகவே திருப்தி என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வந்தமையும். நீ என்னென்னவோ நினைக்கிறாய். நீ என்னென்னமோ ஏதேதோ விஷயத்தை எல்லாம் நினைக்கிறாய். அத்தனை விஷயத்திலேயும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எல்லாமும் உள்ளது. எதையோ நினைத்து கவலைப்படும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனிவரும் காலத்தில் எந்த நிலையிலும் எதையும் நினைத்து ஒரு சின்னதாக ஒரு சந்தேகங்களையும் நீ அடைய வேண்டாம். முற்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்வேன். கண்டிப்பாகவே உன்னுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும், உன்னுடைய தேவைகள் எந்த ஒரு பயங்கரமான விஷயம் அது மற்றவர்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள், அதை கிடைக்கச் செய்வேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.